ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணக்குடியிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி அதை கழுகி குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் நம்ம வேலை. அதுக்கு முன்னாடி ஏன் 2 பசங்களையும் பிஸியாக்கி விட்டால் தான் நம்ம ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். ஸோ காலையிலேயே எந்திரிச்சு அங்கே போயிட்டோங்கிறதுனால சாப்பிடல. வந்ததுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்டு. நான் மீன் கழுக ஆரம்பிச்சிட்டேன், இல்லைனா நானே செஞ்சு கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் யூடியூப் பார்த்து எப்படியோ சூப்பராக சப்பாத்தியும் கிழங்கும் பண்ணியிருந்தாங்க. அடிப்பொலி டேஸ்ட்டில் இருந்தது. நான் அதுக்குள்ளாடி மீனும் கழுகிட்டு குழம்புக்கு வந்து அரைச்சி விட்டு கொதிக்க வச்சுருந்தேன். அதில் மீனெல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால நல்லா மசால் தடவி ஊற விட்டுட்டேன். ஸோ குழம்புல வந்து மீன் எவ்வளோ நேரம் கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மீன் கரையவே இல்லை, பிஞ்சு கூட போகலை. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மீன் தடைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போய் மீன் வாங்கியிருக்கோம். அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது வெலை மீன் குழம்பு. ஃப்ரையும் அப்படி தான். ஸோ அப்படியே மத்தியானம் கொதிக்க வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உயிரே வந்தது. இந்த கேப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.